என் பேர் அர்ச்சனா தமிழருவி. நான் இளங்கலை ஆங்கிலம் கல்வியல் படிச்சுன்னுக்கிறேன். நான் 100 உருப்படி ஆடு வச்சு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆடு வளர்ப்பு தான் நான் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஆடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க, மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க பிள்ளைங்களை அனுப்புவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் நான் 100 உருப்படி ஆடு வச்சு நான் நானே ஓனர், நானே தொழிலாளி, எல்லாமே நானே அப்படின்ற முறையில் நானே 100 உருப்படி ஆடு வச்சு வளர்த்துறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் மாமியார் எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். எங்களுக்கு அது பெருமையாகவும் இருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பொறுப்பை கொடுத்ததுக்கு எங்க அண்ணனுக்கு முதல்ல நன்றி நான் சொல்றேன். எங்க ஊர்ல என்ன அப்படின்னா, கடத்தூர் பகுதியில குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் இந்த பேரூராட்சி கோயில் அங்கே இருக்குது, நடு ஊர்லேயே கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க. இது நியூஸ் பேப்பர்லேயும் நாங்கள் சொன்னோம். யாருமே எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி. ஆனால் நாங்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அந்த குப்பையெல்லாம் அகற்றி எல்லாருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருவோம். இவங்க ஆட்சியில் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருக்குமே விடிவு காலம் கொண்டு வரோம். எப்போதுமே நமக்கு விடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் விடியும். அதே போல் இங்கே நம்ம ஊர் பக்கத்து ஊரில் இந்த கல்குவாரி எல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டில் எங்க கட்சி உறவுகள் எல்லாருமே போய் குடும்பமாக அங்கே வேலை செய்கிறோம். நாங்கள் எல்லாருமே போய் அங்கே கேட்டதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. எங்களை திரும்பவும் பொய்யான வழக்க சொல்லி எங்களை ஸ்டேஷன் வரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள். அதே போல அங்கே நிறைய காமராஜர் நம்ம பக்கத்தில் தண்ணி வசதி இல்லை அப்படின்றதுனால, அங்கே வறட்சியான பகுதி அப்படின்றதுனால காமராஜர் நிறைய அணையை கட்டி வச்சிருக்கிறாரு. நிறைய வாய்க்கால் இருக்குது, அதெல்லாம் தூர்வாருங்க அப்படின்னு எந்த அரசியல்வாதி, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி ஆட்சியாளர்கிட்டயோ எதிர்கட்சிக்காரர்கிட்டயோ சொன்னாலும் யாருமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இன்னைக்கு வரையுமே. ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம பகுதியில் இருக்கிற பாப்பரேட்டிப்பட்டி தொகுதியில் இருக்கிற அனைத்து பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு என்ன வெற்றி பெற வைக்க வேணா, எங்க அண்ணனோட எங்க தலைவரை அவங்கள வெற்றி பெற வச்சிங்களேன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்.